الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. இமாமுல் ஹரமீன் அவர்கள் சென்ற பாடத்திலே அல் மஆனி கருத்துக்களை பற்றி பேசினார்கள். இன்று அதாவது இல்முல் மஆனியில ஒரு பகுதியை பற்றி பேசினார்கள். இன்று இல்முல் பயானிலே உள்ள ஒரு பகுதியை பற்றி பேச போகிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், அல் பலாகா என்பது 3 கலைகள் இருக்கின்றன. ஒன்று இல்முல் பயான், அடுத்தது இல்முல் மஆனி, அடுத்தது இல்முல் பதியா. இப்போ இதில் இல்முல் மஆனியோடு சம்பந்தப்பட்ட அந்த விடயங்களை, சில விஷயங்களை இமாமுல் ஹரமீன் சொன்னார்கள். தற்பொழுது இல்முல் பயானோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவர்கள் சொல்ல போகிறார்கள். அதிலே தான் நாங்கள் தலைப்பிட்ட பிரகாரம் ஒரு சொல் அதன் உபயோகத்தை பொறுத்து 2 வகையாக பிரியும் என்று இங்கே அதை வழங்கப்படுத்துகிறார்கள். அதாவது ஹகீகத் என்றும் மஜாசி என்றும். அப்போ ஹகீகத் என்றால் என்ன, மஜாசி என்றால் என்ன என்பதை பற்றி இமாம் அவர்கள் விளக்கத்தை தருகிறார்கள். ஒமின் வஜிஹின் ஆகர, வேறொரு விதமாக என் கசிமு, அந்த கலாம் பேச்சு அல்லது சொல் என்ன செய்யும், வகைப்படும் இலா ஹகீகத்தின் ஒ மஜாஸ், ஹகீகத் என்றும் மஜாஸ் என்றும். அப்போ நாங்கள் ஹகீகத்துக்கு தமிழாக சொல்கிறதா இருந்தால் என்ன உண்மையான கருத்து என்று சொல்லலாம். அடுத்தது மஜாஸ் என்று சொன்னால் உருவக கருத்து அல்லது உருவணி கருத்து என்று சொல்லி நாங்கள், அல்லது உருவக பொருள் என்று நாங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்போ அதை ஷரஹ் பண்ணும் பொழுது அதிலே அவர்கள் பெரிய ஷரஹ் ஒன்றும் இல்லை. ஒமின் வஜிஹின் ஆகர என் கசிமி இலா ஹகீகத்தும் ஒ மஜாஸ் என்று சொல்லி இமாம் மஹல்லீம் அந்த பிறகு ஹகீகத் என்றால் என்ன, மஜாஸ் என்றால் என்ன என்று சொல்லி அவர்கள் ஒரு விளக்கத்தை கூறுகிறார்கள். ஃபல் ஹகீகத்து மா பக்கிய ஃபில் இஸ்திமால் அலா மௌதூஇஹி, ஒரு சொல் எதற்கு வைக்கப்பட்டதோ அந்த கருத்திலேயே உபயோகத்திலும் இருப்பதாகும். அப்போ ஒரு சொல் எந்த கருத்துக்கு வைக்கப்பட்டதோ அடிப்படையாக அந்த கருத்திலேயே உபயோகிக்கப்படுவது. அப்போ அதுதான் ஹகீகத் என்று சொல்வார்கள். மா பக்கிய ஃபில் இஸ்திமால் அலா மௌதூஇஹி ஐ அலல் மஅனா அல்லதி உதிஅ லஹு ذلك லஃப், அந்த சொல் எதற்கு வைக்கப்பட்டதோ அந்த பொருளில் உபயோகிக்கப்படுது. அப்போ அதுலேயும் அந்த ஹகீகத் என்றதுக்கு வரவிலக்கணம் சொல்லியும் பல கருத்துக்கள், பல வரவிலக்கணம் இருக்குது. பின்பு வக்கீல இன்னொரு விளக்கம் சொல்றாரு, மஸ்துமில ஃபீ மஸ்துலிஹ அலைஹி, எதிலே நடைமுறையாக கொள்ளப்பட்டதோ அதிலே பாவிக்கப்படுகிறது. மினல் முகாத்தபா, பேச்சு வழக்கிலே அல்லது கலந்துரையாடலே எதிலே நடைமுறையாக்கப்பட்டதோ அதிலே உபயோகிப்பது தான் ஹகீகத்து என்று சொல்லி ஒரு கருத்தை வைக்கலாம். அப்போ இங்கே என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இந்த வழக்கு அந்த வித்தியாசம் என்னன்னா, இங்கே பேச்சு வழக்கு முகாத்தபாக, அதாவது நாங்கள் ஒரு பாஷையில் பேசக்குள்ள இரண்டு முத்தக்கல்லிமும் முகாத்தபும், அதை அப்ப அந்த பேசுறாலும் அந்த பேச்சை கேட்கிற ஆளுக்கும் இடையில ஒரு விளக்கம், எது என்ன கருத்து என்று அவங்களுக்கு இடையில உடன்பாடு இருக்கிறதோ அதுல பாவிக்கப்பட்டது ஹகீகத்துன்னு சொல்றாங்க. அப்ப இங்க சொல்ல என்ன என்று இந்த அடிப்படை கருத்துன்றதை சொல்லல அவங்க, அதாவது இந்த பேசுறாலும் அந்த பேச்சை செமிப்படுப்பவரும் முத்தக்கல்லிமும் முகாத்தபும் 2 பேருக்கு இடையில இந்த சொல்லுக்கு இன்ன அர்த்தம் என்று அவங்ககிட்ட ஒரு ஒரு உடன்பாடு என்று ஒரு நடைமுறை இருக்கும் என்று சொன்னால் அந்த நடைமுறையில் பாய்க்கப்பட்டதுதான் ஹகீகத்து என்று சொல்லி வழக்கத்தை சொல்றான். அப்புறம் அதை ஷர்ஹ் பண்ணும் பொழுது இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபல் ஹகீகத்து மா பக்கிய ஃபில் இஸ்திமாலி அலா மௌதூஇஹி வகீல மஸ்துமில ஃபீ மஸ்துலிஹ அலைஹி மினல் முகாத்தபா வ இல்லம் யப்க அலா மௌதூஇஹி, அந்த சொல்லு அந்த 2வது விளக்கத்தை வழங்கப்படுத்தும் சொல்றாரு. அந்த அடிப்படை கருத்தில் அது இல்லாட்டியும் சரி, அவங்கள் மத்தியில் எதை ஒரு பேச்சு வழக்கில் கலந்துரையாடல அதுக்குரிய கருத்துத்தான் இருக்கிறார்களோ அந்த கருத்துத்தான் என்று சொல்றாரு. எது மாதிரி கஸ்ஸலாத்தி ஃபில் ஹைஅல் மஹ்சூஸா, இப்போ சொலா என்ற சொல்லை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது அடிப்படையில் பிரார்த்தனை என்ற அர்த்தம்.
இப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்பீரை கொண்டு ஆரம்பிச்சு சலாமுல கொண்டு முடிகிறதுக்கு சொல்றோம் தொழுகைன்னு சொல்லி. ஆனால் அந்த அரபு பாஷையில் அடிப்படை கருத்தை பார்த்தோன்னு சொன்னோடனே ஒரு ஒரு ஆளுக்கு பிரார்த்தனை செய்தல், ஒரு ஆளுக்கு சாதகமாக பிரார்த்தனை செய்வதற்கு சொல்லப்படும். கஸ்ஸலாத்தி ஃபில் ஹை அல் மக்சூஸா ஃபஇன்னஹு லம் யப்க அலா மௌதுஇஹி அல் லுகவி வஹுவ அத்துஆ பிகைர். ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு பிரார்த்திக்கிறது, கேடாகல சாதகமாக கேட்கிறது. அதே போன்று வத்தாப்பா, இப்ப தாப்பான்னு சொல்ல வந்து லிதாத்தில் அர்பா, அந்த 4 கால் உள்ள மிருகங்களுக்கு பாவிக்கப்படுகிறது. கல்ஹிமார், கழுதை போல. ஃபஇன்னஹு லம் யப்க அலா மௌதுஇஹி, அது இந்த தாப்பான்னு சொல்ல அடிப்படை வைக்கப்பட்டிருந்தால் பூமியில என்னென்னலாம் ஊர்ந்து போகின்றதோ, என்னென்னலாம் ஊர்ந்து போகிறதோ அனைத்துக்கும் தான் தாப்பான்னு சொல்றது. அதான் அடிப்படை லுகாவுல உள்ளது. ஆனா ப்ரோ என்ன செய்யப்பட்டுச்சு, அது கால்நடைகளுக்கு மட்டும். கழுதை, அடுத்தது என்ன, நாய், மாடு, இப்படி என்ன இதுகளுக்கு, ஆடு, இவைகளுக்கு போன்றுக்கு என்ன செய்ய பாவிக்கப்பட்டிருக்கு. அப்ப எனவே அடிப்படை லுகாவுல இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கு, பிறகு அது மாற்றப்பட்டிருக்கு. அடுத்ததாக தாரிஃபுல் மஜாஸ். அப்ப மஜாஸுக்கு நாங்க தமிழ்ல சொன்னோம் உருவகப் பொருள். உருவகப் பொருள் என்றால் ஒரு கருத்துல அடிப்படையாக இருக்கக்குள்ள வேறொரு கருத்துல நாங்க என்ன செய்யறோம், அதை பாவிக்கிறோம். அப்ப வல் மஜாசு மா துஜுவிஸ பிஹி அன் மௌதுஇ, அந்த சொல் எதற்கு வைக்கப்பட்டதோ அது இல்லாமல் வேறொன்றுக்கு பாஸ் பண்ணி, அதாவது கடத்தி பாவிக்கப்பட்டது. என்ன ஜாசே என்று சொல்லக்குள்ள என்ன கடந்தான் என்ற அர்த்தமும் இருக்கு. மா துஜுவிஸ பிஹி என்று சொன்னா ஐ மா உத்திய பிஹி அவு மா துஉத்திய பிஹின்னு அர்த்தம். அதை என்ன செய்யறது, அதை கடந்து. அப்ப நாங்க மஜாஸுக்கு அப்பயும் வச்ச காரணம் என்றால் அதை அடிப்படையான கருத்தை விட்டும் கடந்து வேறொரு கருத்துக்கு என்ன செய்யப்படுகிறது, வைக்கப்படுகிறது. வல் மஜாசு மா துஜுவிஸ ஐ துஉத்திய, இமாம் மஹல்லி அவர் சொல்றார்கள், மா ஐ துஉத்திய பிஹி அலா மௌதுஇ ஹாதா அலல் மஅனல் அவ்வலி லில் ஹகீகா. இப்ப நேரப்பட 2 வளர்க்குன்னு சொன்னார் ஹகீகத்துக்கு. முதலாவது வளர்க்குன்னு சொன்னார் மா பக்கிய ஃபில் இஸ்திமால் அலா மௌதுஇ. அப்ப அதுக்கு எதிரானதுதான் மஜாஸ் என்று சொன்னால் அப்ப மா துஜுவிஸ பிஹி அன் மௌதுஇ என்று வரும். அது சரி. இப்ப 2வது வளர்க்குன்னு சொல்லியிருக்கிறது ஹகீகாவுக்கு. எனவே அவர் என்ன செய்யணும், முறைக்கு அந்த மஜாஸ் என்றதுக்கும் அந்த வக்கீலே போட்டு சொல்லணும். ஆனா அவர் என்ன செய்யல, சொல்லல. அதை இமாம் யாரு ஜலாலுத்தீன் அவர்கள் சொல்றார்கள். வஅலஸ்ஸானி, நாம் நேர்பட ஹகீகத்துக்கு 2வது மஸ்துஉமில பிஹி மஸ்துஉமில ஃபீ முஸ்துலிஹ அலைஹி மினல் முகாத்தபா என்ற ஹகீகா சொன்னாங்களே, அதற்கு எதிராக நாங்கள் எடுத்தால், மறுதலையாக எடுத்தால் ஹுவ மஸ்துஉமில ஃபீ கைரி மஸ்துலிஹ அலைஹி மினல் முகாத்தபா, அந்த கலந்துரையாடல்ல எது நடைமுறையில் இருக்கிறதோ அது இல்லாமல் வேறொன்றுக்கு பாவித்தால் அது மஜாஸ். அப்ப எனவே ஒரு 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 பாஷையில அப்ப ஹக்கீகத்து யதார்த்தமான ஒரு அடிப்படையான கருத்து இருக்குது. மஜாஸ் என்றது ஒரு சொல்லுக்கு பாவிக்கப்படுறது. ஆனால் லுகாவுல அசுல் வந்துட்டு ஹக்கீகா தானே. எந்த ஒரு கருத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதுக்கு மானல் ஹக்கீகியத்தான் நாம கொடுக்கணும். அப்ப மானல் ஹக்கீகி இல்லை என்றால் அதுக்கு ஆதாரம் கொண்டு வரணும். அந்த ஆதாரம் என்ன, கரீனா ஒன்று என்ன செய்யணும், கொண்டு வரணும். அந்த ஒரு 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 முன்னுக்குள்ள வந்து அந்த பேச்சுடைய முன் அல்லது பின், அது மாதிரி என்ன செய்யணும், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சில அந்த கரீனாக்களை போடணும். கரீனா இல்லாம ஒருமனை என்ன செய்ய முடியாது, ஒரு ஹக்கீகத்தை சொல்ல விட்டு போட்டு அதனுடைய மஜாஸுடைய சொல்ல எடுக்க இல்லை. அடுத்ததாக ஹக்கீகத்துடைய வகைகளை பற்றி, பிரிவுகளை பற்றி இமாமுல் ஹரமீன் அவர்கள் பேசுகிறார்கள். வல் ஹக்கீகத்து இம்மா லுகவிய வ இம்மா ஷரஇய்ய. அந்த அந்த ஹக்கீகத் என்று நாங்கள் சொன்ன யதார்த்தமான சொல் அல்லது உண்மையான சொல் பொருள், யதார்த்தமான பொருள் அல்லது உண்மையான பொருள் என்று சொன்ன அந்த ஹக்கீகா என்பது இம்மா லுகவியன், லுகாவோட அரபு பாஷையோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். வைம்மா ஷரஇய்ய அல்லது ஷரியத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கும்.
அதை ஷர்ஹ் பண்ணும் பொழுது வல் ஹகீகத்து இம்மா லுகவிய, இமாம் ஜலாலுத்தீன் அல் மஹல்லி அவர்கள் சொல்கிறார்கள் பி அன் வலஅஹா அஹ்லுல் லுக, அந்த பாஷைக்காரர்கள், அந்த பாஷைக்கு சொந்தக்காரர்கள் என்ன கருத்துக்கு வைத்திருக்கிறார்களோ அதே பாவிப்பது. உதாரணமாக கல் அசத் லில் ஹயவான் அல் முஃப்தரிஸ், அப்போ அந்த சிங்கம் என்று சொல்ல என்ன செய்கிறாங்க, அந்த 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 வேட்டையாடும் அந்த மிருகத்துக்கு என்ன செய்கிறார்கள், பாவிக்கிறார்கள். அப்போ அதை நாங்கள் ஹக்கீகா லுகவியான்னு சொல்லுவோம். அசதுக்கு சிங்கம் என்று நாங்கள் அதுக்கு மொழிபெயர்த்தம் என்றால் அது ஹக்கீகா லுகவியா. இம்மா ஷரஇய்யா, ஆனால் லுகாவில் ஓரொரு அர்த்தம் இருக்கும், ஆனால் அந்த ஷரியாவில் அதை பாவிச்சு அது ஹக்கீகாவாக மாறிட்டு. ஆனால் லுகாவை பார்க்கக்குள்ள அது மஜாஸாக இருந்தாலும் ஷரியத்து பார்க்கக்குள்ள அது என்ன இருக்கும், அது ஹக்கீகத்தாக இருக்கும். பி அன் வலஅஹ ஷாரி, அந்த ஷாரியை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெஞ்சது எங்களுக்கு அதை அந்த அந்த ஹக்கீகா ஷரஇய்யாவாக வச்சது. உதாரணமாக கஸ்ஸலாத்து லில் இபாதத்தில் மக்சூஸா, அப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு வணக்கத்துக்கு அந்த தொழுகை என்று சொல்ல பாவிக்கப்படுறது போல். இம்மா உருஃபிய்யா, அல்லது உலக வழக்கில் லுகாவில் ஒன்றிருக்கும், ஆனால் உலக வழக்கில் ஒன்றுக்கு கூடுதலாக பாவிப்பாங்க. இம்மா உருஃபிய்யா, எப்படி பி அன் வலஅஹ அஹ்லுல் உருஃப், எப்படி அந்த 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 உருஃபங்கன்னு சொல்லக்குள்ள ஒன்று ஆம்மா இருக்கும், கத்தாபத்தி லிதாத்தில் அர்பா கல் ஹிமார். உதாரணமாக இந்த தாப்பான்னு சொல்ல 4 கால் உள்ள மிருகங்களுக்கு தான் என்ன செய்யுது பாவிக்கப்படுது. ஆனால் வஹிய லுகத்தன், அது அஸ்ல லுகாவில் குல்லிமா எதிப்பலர், பூமியில ஊர்ந்து போகக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் வரும். அப்போ ஒன்று அப்போ மனுஷனுக்கும் வரும், மனுஷனும் பூமியில, அதே போல கரப்பத்தானுக்கும் வரும். உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் என்னென்னலாம் பூமியில ஊர்ந்து போகுதோ அனைத்துக்கும் அரபு பாஷையில தாப்பான்னு சொல்றது. ஆனால் பொதுவான முறையில் என்ன செய்யறாங்க, ஒருஃபுல வந்து அந்த 4 கால் மிருகத்துக்கு மட்டும் என்ன லிதாத்தில் அர்பா மட்டும் பாவிக்கப்படுது. அவில் ஹாஸ், அல்லது அது ஆமாக இருக்கும், அது ஹாஸா கல் ஃபாயில், ஃபாயில் என்று சொல் நஹ்விங்க என்ன செய்யறாங்க, இந்த மர்ஃபுவான இஸ்முக்கு என்ன செய்யறாங்க, பாவிக்கிறாங்க. அதாவது ஒரு ஃபியலை கொண்டு ஒரு ஃபியலுக்கு ஒரு ஃபாயிலாக வந்தா அதுக்கு என்ன செய்யறாங்க, பாவிக்கிறாங்க. வஹாத தக்சீம், இந்த இப்படி இமாமுல் ஹரமைன் பிரிச்சது இருக்குதான ஹக்கீகா, அந்த என்ன லுகவியா ஷரஇய்யா, அப்புறம் அடுத்தது என்ன ரெண்டு பிரிச்சது இருக்குதானே. மாஷின் அல தஅரீஃப் الثاني للحقيقة, ஹக்கீகாவுக்கு சொன்ன இரண்டாவது வரைவிலக்கணம், அதாவது இரண்டாவது விளக்கம் என்ன சொன்னார் அவரு, மஸ்துமில ஃபீ மஸ்துலிஹ அலைஹி மினல் முகாத்தபாண்டு, அந்த பேச்சு வழக்குல அந்த முத்தகல்லிமும் முகாத்தபும் ரெண்டுக்கு இடையில என்னத்துக்கு அவங்க அந்த சொல்ல பாவிக்கிறாங்களோ அதுக்கு பாவிக்கிறது சொன்னாங்களே, அந்த பிரகாரம் தான் இந்த தக்சீம் வரும். தூனல் அவ்வலில் காசுரி அலல் லுகவியா, அந்த லுகாவுல மட்டும் சுருக்கமாக வைத்திருந்த அதற்கு அது இல்லாமல் அந்த 2வது தாரியின் பிரகாரம் தான் இந்த தக்சீம் வந்திருக்கு. இந்த தக்சீமை நாங்கள் அந்த என்ன செய்யறது, அந்த அந்த ஷரஇய்யா உர்ஃபியா என்று பிரித்தது வந்து, ஷரஇய்யா உர்ஃபியா என்று பிரித்தது வந்து என்ன, அந்த 2வது வரையறுக்கும் பிரகாரம் தான் அது சரி வரும் என்று இமாம் மஹல்லி அவர்கள் சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு சொன்னால், மஜாஸ், இப்போ ஹக்கீகாவை பிரித்து முடிஞ்சு, ஹக்கீகாவை என்ன லுகவிய ஷரஇய்யான்னு பிரித்தாங்க, அடுத்தது உர்ஃபியான்னு பிரித்தாங்க, 3. அப்போ இம்மா ஹக்கீகாங்கிறது இம்மா லுகவியா, இம்மா ஷரஇய்யா, இம்மா உர்ஃபியா என்று 3ஆக நெஞ்சிக்காங்க, பிரித்தாங்க. இப்போ மஜாஸ் என்ன செய்யறாங்க பற்றி பேசுகிறாங்க, அக்ஸாமுல் மஜாஸ். அப்போ மஜாஸை பற்றி பேசக்குள்ள, மஜாஸ் என்றால் நாங்கள் நேரப்பட சொன்னோம், ஒரு சொல் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இதுக்கு பாவிக்காமல் வேறொரு சொல்லுக்கு பாவிக்கிறது. அப்ப அப்படி வேறொரு சொல்லுக்கு பாவிக்கக்குள்ள ஒன்று அந்த சொல்லோட கூடுதலாக வரும், அல்லது குறைச்சி வரும், அல்லது ஒரு கருத்துக்கு பாவிச்சு இன்னொரு கருத்துக்கு நக்கல் பண்ணப்படும்,
அல்லது இன்னொன்றுக்கு உள்ள சொல்ல வாடகையாக இஸ்திஆராவாக எடுக்கப்படும். அப்ப மஜாஸ்ங்கிறது என்ன செய்யறது? அவர் இப்ப 4ஆக பிரிச்சிக்க. மஜாசுன் பிஸியாதா, மஜாசுன் பினுக்சான், மஜாசுன் பின்னக்ல், மஜாசுன் பிஸ்திஆரா என்று என்ன செய்யறார்? அவர் 4ஆக அவர் பிரிக்கிறார். வல் மஜாசு, மஜாசுங்கிறது இம்மா அன் யகூன பிஸியாதத்தின் அவ் நுக்சானின் அவ் நக்லின் அவ் இஸ்திஆரா. இப்போ பிறகு என்ன செய்யறார் என்றால் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படி? ஃபல் மஜாசு பிஸியாதா. இப்ப மஜாஸ்ங்கிறது என்ன செய்கிறது? ஜியாதாவாக கொண்டு அப்ப அது கருத்து இல்லை, அந்த சொல் வந்து ஜாயித். மிஸ்லு கௌலிஹி தஆலா லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனுக்கு நிகரான ஒன்றுமே கிடையாது. ஆனா இந்த இதை நாங்கள் நேரடியாக கருத்து கொடுக்கிறோம் என்றால் அல்லாவை போன்றதை போன்று இல்லை, அல்லாவுக்கு நிகரானதை போல ஒன்று இல்லை என்பது. நாங்கள் இந்த காஃப், அந்த ஹர்ஃபுல் ஜர்ராகிய காஃப் இருக்க காஃபு தஷ்பீஹ், அந்த கருத்து அதுக்கு நாங்கள் கருத்து கொடுத்தோம் என்றால், ஜியாதா இல்லாம கொடுத்தோம் என்றால் லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனை போன்றதை போன்று இல்லை, ஐ லைஸ மிஸ்ல மிஸ்லிஹி ஷை என்பது. அப்ப ஆனால் என்ன செய்யறாங்க? இப்ப ஜியாதா என்பதற்கு அப்ப இந்த காஃபுக்கு அர்த்தம் இல்லை. அப்ப நாங்க எப்படி நூல் பேர்ப்போம்? அவனை போன்றதை, அவனை போன்ற ஒன்றும் இல்லைன்னா சொல்லுவோம், அவனை போன்றதை போன்று ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இந்த இடத்துல காஃப்ங்கிறது என்ன? அது ஜியாதாவாக மஜாஸாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். அப்ப இதை விளங்கப்படுத்துறார் யாரு? இமாம் மஹல்லி அவர்கள். ஃபல் மஜாஸு பிஸியாதா مثل قوله تعالى ليس كمثله شيء فالكاف زائده، இந்த ليس كمثله காஃப் زائده والا فهي بمعنى مثل، அந்த காஃபுக்கும் மிஸ்ல் இருக்கும். அப்ப فيكون له تعالى مثل، அப்ப அல்லாஹ்வுக்கு போன்றது ஒன்று இருக்குது, ஆனா போன்றதை போன்றுதான் இல்லை என்று வந்துடும். وهو محال، அல்லாஹ்வுக்கு போன்ற, அல்லாஹ்வை போன்ற இன்னொன்று இருக்கிறது, என்ன இன்னொரு பொருள் இருக்கிறது அல்லது இன்னொரு மனித இன்னொரு சக்தி இருக்கிறது, அசாத்தியம். வல் கஸ்து பிஹாதல் கலாம், இந்த லைஸ கமிஸ்லி என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? நஃபியூ, அவனுக்கு நிகராக ஒன்று இல்லை என்று சொல்றதான் நோக்கம். அப்ப நாங்க அந்த ஜியாதா இல்லை என்று வைச்சோம் என்று சொன்னால், அந்த ஜியாதா இல்லை என்று வைத்தோம் என்றால் அல்லாஹ்வை போன்றதை போன்று இல்லை என்று வந்துடும். அப்ப எனவே இந்த இடத்துல மஜாஸ்ங்கிறது மஜாஸ் பிஸ்ஸியாதா, மஜாஸ் பிஸ்ஸியாதா. அடுத்தது அல் மஜாஸ் பின் நுக்சான், ஒன்று ஹதுவு செஞ்சு அல்லது இதுமாறு செஞ்சு என்ன செய்யப்படுறது, சொல்லப்படுற மஜாஸ். இப்ப எப்படி? வல் மஜாஸ் பின் நுக்சான் மிஸ்ல கௌலிஹி தஆலா வஸ் அலில் கரியா, ஊரை கேட்டுப்பார் என்றா ஊரை கேட்க இயலுமா? அப்ப ஊருடைய ஊரார்களை தான் கேட்கலாம், ஊருடையவர்கள் ஊரார்களை தான் கேட்கலாம். அப்ப வஸ் அலில் கரியாண்டா வஸ் அல் அஹ்லல் கரியான்னு இருக்கு. அப்ப அஹ்லல் கரியான்றது, அஹ்லங்கிறது என்ன? அகலங்கிறது அங்க ஹதுவு செய்யப்பட்டு அங்க குறைக்கப்பட்டு இருக்கிறது அவருக்கு. அப்ப வல் மஜாசு பின் நுக்சான் மிஸ்ல கௌலிஹி தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்ற வஸ் அலில் கரியா, கரியாவை கேட்டுப்பார், ஐ அஹ்லல் கரியா. அப்ப அந்த அஹ்ல் என்ற சொல் என்ன செய்யப்பட்டிருக்கு அவருக்கு? ஹதுவு செய்யப்பட்டு அங்க நுக்சானா இருக்குது. இப்ப இது வந்து எங்களோட தமிழ் பாஷையிலையும் இருக்குது. இப்ப ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க, என்ன? உலைவாயை மூடினாலும் ஊர்வாயை மூட முடியாது. உலைவாயை மூடினாலும் ஊர்வாயம், அந்த ஊராக்கள் கதைக்கத்தான் செய்வாங்க. அப்ப இந்த இடத்துல அப்ப ஊர்வாயை எங்கக்குள்ள அது ஊராருடைய வாயை முடியலான்னு சொல்றோம். இப்ப சில எங்களை சொல்லுவாங்க, நீ இவனை பத்தி ஊரை கேட்டுப்பார் என்றால், அப்ப ஊரையாக கேட்கிற இல்லை, ஊர் உடையவர்களை கேட்டுப்பார். அப்ப அது தமிழ்லையும் இருக்குது, விளங்குதானே? பொதுவாக சில அரபிகள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த அல் பலாகா, பலாகாங்கிறது அரபு பாஷையில மட்டும்தான் இருக்கு என்று சில அரபிகள் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, தமிழ்லையும் என்ன இருக்குது பலாகா வந்துட்டு. என்ன அது சொல்ற அணி இலக்கணம், அணி இலக்கணம்னு சொல்றது, அணி இலக்கணம்னு சொல்றது அது தனி ஒரு கலையாக தமிழ்ல இருக்குது. எனவே இந்த ஹக்கீகத்து மஜாஸ்ங்கிறது எப்படி அரபுல இருக்கும் அது மாதிரி தமிழ்லையும் இருக்குது. நாம் சிலாக்கள் இந்த லைஸ கமிஸ்லிஹி ஷை என்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படின்னு சொன்னால், இப்ப அல்லாஹ்வுக்கு நிகரானவனுக்கு நிகர் இல்லை என்றால்
அப்போ அந்த ஜியாதா வாக்காம விளக்கம் கொடுக்குறாங்க. ஜியாதா வாக்க அந்த அந்த காஃபுங்கிறது ஜியாதா லைஸ கமிஸ்லிஹி ஷை என்கிறதுக்கு அந்த காஃப ஜியாதா வாக்காம அது கருத்து கொடுத்து சொல்றாங்க. அல்லாவுக்கு நிகரானதுக்கு நிகர் இல்லை என்றால் அல்லாவுக்கு நிகர் இல்லை என்று வந்து வரும் என்று சில விளக்கம் கொடுக்காங்க. வகுர்ரிப சமீப ஒரு 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 சமீபமாக்கி ஒரு தெளிவாக்கப்பட்டது சிதுக்கு தாரீஃபில் மஜாஸ், மஜாஸ்ங்கிற வரவிலக்கணம் பொருந்துவது அலாமாதிக்கிற மேல் சொன்னதுக்கு பி அன்னஹு உஸ்துமில நஃபியு மிஸ்லில் மிஸ்ல், அவன் நிகரானதுக்கு நிகரானது இல்லை என்கிறதை ஃபி நஃபியில் மிஸ்ல், அவனுக்கு நிகரில்லை என்பதற்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது. சுஆலுல் கரியா, கரியாவை கேட்பது ஃபி சுஆலி அஹ்லியா, அந்த உரியாக்கிட்ட கேட்கிறதாக என்ன செய்யப்பட்டது பாவிக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்ப அந்த தாரிஃபுக்கு ரெண்டாவது வரைக்கும் சொன்னாங்க தானே, மஸ்துமில ஃபி ஃபி கைரி மஸ்துரிஹ அலைஹி மினல் முகாத்தபான் சொல்லி முந்தி வரவரைக்கும் சொன்னாங்க தானே, மஸ்துமில ஃபி கைரி, அதாவது மஜாஸ் என்று சொல்லக்குள்ள நாங்கள் முந்தி வர கொஞ்சம் எப்படி மஸ்துமில ஃபி கைரி மஸ்தலஹ அலைஹி மினல் முகாத்தபான், அந்த தாரீஃப் பிரகாரம் நாம இதுக்கு விளக்கம் கொடுக்கிறதாக இருந்தால், இங்க சொல்லப்பட்ட மஜாஸுக்கு விளக்கம் கொடுக்கிறதாக இருந்தால், அப்ப இந்த ரெண்டு உதாரணம் இருக்கு எங்களுக்கு. என்ன வலைச கமிஸ்லிஹி ஷையும் வஸ்அலுல் கரியாவும், இதுக்கு நாங்க விளக்கம் கொடுக்க போனால் அப்ப அது எப்படி இது விளக்கம் என்று சொன்னால், அல்லாவுக்கு நிகரானதுக்கு நிகர் இல்லை என்றால் மிம்பாபி அவுலா அல்லாவுக்கு நிகர் இல்லாம போறது என்று சொல்லி விளங்கணும். அடுத்தது ஊரை கேட்கிற என்கிறது வந்துகிட்டு அந்த ஊருடைய ஆக்களை கேட்கிற என்றது அந்த முத்தக்கல்லிமுக்கும் முகாத்தபுக்கு இடையில உள்ள ஒரு நடைமுறை என்று சொல்லி விளக்கம் கொடுக்கணும் என்று சொல்றாங்க. அப்ப எனவே அல் மஜாஸ் பின் நுக்சான்ங்கிறது நாங்க இப்ப பார்த்தோம். அடுத்ததாக அல் மஜாஸ் பின் நக்ல், அதாவது ஆரம்பத்தில் லுகாவுல ஒன்று சொல்ல பாவிப்பாங்க, பிறகு அதன் இன்னொரு கருத்துக்கு நக்ல் பண்ணப்படுவாங்க. எப்படி கல் காயித் வல் மஜாஸ் பின் நக்ல் கல் காயித் ஃபீமா யஹ்ருஜு மினல் இன்சான். இப்ப நாங்க காயித்ங்கிறத என்ன செய்யறாங்க, மலத்துக்கு பாவிக்காங்க. ஆனால் அந்த பாஷையில வந்துகிட்டு அந்த தேவையை கழிக்கும் இடத்துக்கு தான் சொல்றது. அந்த காயித் என்று அரபு பாஷையில அடிப்படையில இப்ப நாங்க மலம் என்று சொல்லுக்கு பாவிச்சாலும் அது அடிப்படை பாஷையில வந்துகிட்டு தேவையை கழிக்கிற இடத்துக்கு தான் பாவிக்கிறோம். புரோ என்ன செய்யப்பட்டுச்சு, அந்த மலத்துக்கு பாவிக்கப்பட்டிருக்கு. வல் மஜாஸ் பின் நக்ல் கல் காயித் ஃபீமா யஹ்ருஜு மினல் இன்சான் நுகில இலைஹி அன் ஹகீகத்தி வஹிய, அது ஹகீகத்தன அல் மக்கானுல் முத்மஇன் மினல் அர்த், ஒரு ஒரு அமைதியான இடம், துக்லா ஃபீஹில் ஹாஜா, என்ன செய்யறது தேவையை கழிக்கக்கூடிய இடம். பிஹைசு லா யதபாதரு மின்ஹு உர்ஃபன், இப்பொழுது உருஃப்ல நெஞ்சிட்டு காயித் என்று சொன்னால் இல்லல் ஹாரிஜ், அந்த மனிதன் வழியாகக்கூடிய அந்த மலத்தை தான் குறிக்கும் என்று சொல்லி சொல்றான். அப்ப இது மஜாசுன் பின் நக்ல். அப்ப அரபு பாஷையில என்ன செய்யற தேவையை கழிக்கும் இடம், தேவை என்றால் எங்களுடைய அந்த அந்த இயற்கையான தேவையை நாங்கள் கழிக்கிற இடத்துக்கு பாவிச்ச ஆயித் என்று சொல்ல அந்த வெளியாகிற பொருளுக்கே பாவிக்கப்பட்டு. இன்னொன்று வல் மஜாஸ் பில் இஸ்திஆரா, இரவல் வாங்கிறது மூலமாக என்ன செய்யப்படுற மஜாஸாக உள்ளது. எப்படி கௌலி தாலா ஜிதாரன் யுரீது ஐயன் கத், அந்த சூரத்துல் காஃப்ல வாரது. நெஞ்சாங்க ஹலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெஞ்சார் அந்த உலப்போன அந்த மரத்தை நிமித்தி வைத்தார்கள். அப்ப ஜிதாரன் யுரீது ஐயன் கத், அப்ப யுரீது என்கிறது ஒரு 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 உயிரினத்துக்குடைய தன்மையில் உள்ளது. யுரீது என்கிற சொல் வந்து என்னது, உயிரினத்துக்கு. அப்ப அதை என்ன உயிரினம் இல்லாத ஜிதாரன் என்கிற சொல்லுக்கு என்ன செய்ய பாவிக்க. அப்ப ஜிதாரன் யுரீது ஐயன், அப்ப என்ன செய்யப்படுறது, அப்ப உயிரினத்துக்கு பாவிக்கிற சொல்லு நாங்க வாடகைக்கு வாங்கி நாங்க என்ன செய்யறோம், உயிரற்ற ஒரு இனத்துக்கு அதை பாவிச்சிருக்கு. கௌலி தாலா ஜிதாரன் யுரீது ஐயன் கவ்தான், தமிழ் பாஷையிலையும் பாவிப்பாங்க. அது அந்த விளப்பாக்குதுன்னு சொல்றோம், அந்த விளப்பாக்குது, அது தமிழ்ல சொல்றேன் அப்படி விளப்பாக்குது என்று சொன்னால் யுரீது ஐயன் ஸ்புத், விளப்பாக்குது என்று சொல்றோம். அதாவது அது தமிழ்லையும் என்ன இருக்குது, அல் மஜாஸ் பில் இஸ்திஆரா. வல் மஜாஸ் பில் இஸ்திஆரா கௌலி தாலா ஜிதாரன் யுரீது ஐயன் கல் ஐ யஸ்குத். ஃபஷப்பஹ மைலஹு இல சுகூத்,
அந்த விழ பார்க்கிறதை ஒப்புவமாக்கப்பட்டிருக்கிறது இராதத்து சுகூத் விழுவதை நாடுகிறது அல்லதி ஹிய மின் சிஃபாத்தில் ஹை அது உயிரினத்தின் தன்மை உள்ளது தூனல் ஜமாத் உயிரற்றது இல்லாமல் உயிரினத்தின் தன்மை உள்ள ஒரு அந்த அந்த நாடுகள் என்கிற சொல்ல பாவிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக வல் மஜாசுல் மப்னியு அல தஷ்பீஹ் ஒன்றுடைய என்ன உவமை என்ன உவமையோடு உவமையிலே அமைக்கப்பட்ட அந்த மஜாஜிக்கு அது யுசம்மா இஸ்தியாரா அதுக்கும் என்ன இஸ்தியாரான்னு சொல்லும். இப்போ உதாரணத்துக்கு கிதாபுன் அன்சல்னாஹு இலைக்க லித்துஹ்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர் நாங்கள் உனக்கு வேதத்தை விளக்கி வைத்தோம் என்னதுக்காக வேண்டி லித்துஹ்ரிஜன் நாஸ் மனித வழியாக மினல் ظுலுமாத் இருள்களிலிருந்து வெளிச்சத்துக்கு. அப்ப இருள்ண்டா என்ன இந்த இடத்துல வழிகேடு லலால் லிதுஹ்ரிஜன் நாஸ மினல் லலாலி இலன் நூர் ஐ இலல் ஹுதா வல் ஈமான். அப்ப என்ன செஞ்சிருக்கு அப்ப லலால் என்ற சொல்லுக்கு பதிலாக லுலுமாட்ட என்று சொல்ல இரவல் வாங்கிருக்கு. ஹுதா என்கிற சொல்லுக்கு பதிலாக நூர் என்று சொல்ல இரவல் வாங்கிருக்கு. அப்ப அல் மஜாசுல் மப்னி அல தஸ்பீஹ் தஸ்பீஹில் அமைக்கப்பட்ட அந்த அந்த எது அமைக்கப்பட்ட அந்த ஓமானத்தில் அமைக்கப்பட்ட அந்த மஜாஸ் யுசம்மா இஸ்திஆரா. அப்ப எனவே இதான் இந்த அரபு பாஷையில உள்ள இந்த ஹக்கீகத்து வல் மஜாஸ். அப்ப இதுல நாங்க ரெண்டு விஷயத்தை விளங்கிக்கோணும். முதலாவது அசல் எப்பயும் ஒரு அரபு பாஷையில அசல் எதென்று வந்தால் அது ஹக்கீகத்து தான் இருக்கு. மஜாஸ் என்று சொன்னால் அதுக்குரிய கரீனாவும் காட்டும். அது கரீனா ஒன்று லஃப்லியாக இருக்கும் அல்லது கரீனா ஹாலியாவாக இருக்கும். அது ஏதோ ஒரு கரீனாவை காட்டும். இரண்டாவதாக இப்ப அதிகமாக அந்த அரபு பாஷையில் என்ன செய்யறேன்னு சொன்னோம்னா இந்த எல்லாம் அந்த சியாக்குல் கலாமை வச்சு தான் நாங்கள் என்ன செய்வோம் அதை மானல் ஹக்கீக்கியா இல்லாட்டி மானல் மஜாசியான்ட்டு நாங்கள் முடிவெடுப்போம். அப்போ இப்போ அந்த அதாவது சொல்லுவாங்க சியாக் அந்த சியாக்கத்தான் கரீனான்னு சொல்றது. உதாரணமாக ஒரு இப்போ நீங்கள் ஒரு மதிசாவில் ஹசரத் ஒரு ஆள் இருக்காரு. அவர்கிட்ட ஒரு மாணவன் ஓடி வந்து என்ன செய்கிறான் சொல்றான். எப்படி சொல்றான்? தமிழ்ல சொல்லுவோமே. அவர் சொல்றான் ஹசரத் சிங்கம் வந்திருக்குது, மதிசாவுக்குள்ள சிங்கம் வந்துட்டு. அப்ப என்றால் அப்ப உணைக்கும் அப்ப அவரு அப்ப அசதுங்கிறது அப்ப மைசாக்குள்ள சிங்கம் வந்துட்டு சொன்னால் அப்ப உடனே விளங்குவார். அவரு விளங்குவார். அப்ப அது ஒரு மிருகம் இணைந்திருக்குது அல் ஹைவான் அல் முஃப்தரிஸ். அப்ப அந்த அந்த சொல்ற அந்த 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 டோன் அதாவது அந்த அந்த குரல் அந்த 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 கரீனாவை வச்சு அப்ப அந்த அசதுங்கிறது ஹக்கீகத்தாக விளங்குவார். இன்னொரு ஆள் வந்து இப்போ இன்னொரு மாணவன் வந்து சொல்றாரு ஹசரத் சிங்கம் நம்மட மைசாக்கு வந்திருக்குது. அப்ப அவர் அந்த ஒரு அந்த பெருமையாக ஒரு 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 பயப்படாம சொல்லக்குள்ள அப்ப யாரப்பான்னு கேட்பாரு. அப்படின்னா அப்ப ஒரு பெரிய ஒரு அறிவாளியா அல்லது பெரிய ஒரு முக்கியமான ஒரு ஆளை சொல்லுவார், ஒரு வீரனை சொல்லுவார், இப்படி பேர் வந்திருக்கான். அப்ப அந்த 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 கராயினுல் முஹீத்தா அந்த முத்தகல்லிமுடைய கரீனா அடுத்த அந்த 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 ஜும்லாவுடைய முன்பின்களை வச்சு நாங்கள் என்ன செய்வோம் விளங்கிக் கொள்வோம். அப்ப இந்த இந்த அஹ்லுல் லுகாக்கள் மத்தியிலே இந்த ஹக்கீகத்து மஜாஸ் என்று பிரிக்கிறையாண்ட ஒரு சர்ச்சை ஒன்று இருக்குது. இப்ப இப்ப அஹ்லுல் லுகாக்கள் மத்தியிலே என்னது என்ன இது ஹக்கீகத்து அது ஹக்கீகத்து இருக்கிற ஏற்றுக்கொள்வாங்க. மஜாஸ் ஒன்று இருக்கிறாங்கிறது மஜாஸ் இல்லை யுன்கிரூனல் மஜாஸ். அப்ப மஜாஸ் இல்லை என்று சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் இப்ப இஸ்லாத்துக்கு முன்னுக்கும் அரபிகள்கிட்ட அப்படி என்ன செய்யல அந்த அப்படி ஹக்கீகத்து மஜாஸ் என்று அப்படி ஒன்று அவங்க அரபியல் பிரிக்கல. அது பின்னுக்குள்ள ஆக்கள் தான் அதை பிரிச்சாங்க என்று சொல்லி அதை சில ஆக்கள் நிராகரிக்கிறாங்க. அப்ப அது முத்தகத்தீமியில் எடுத்துக்கொண்டு சொன்னா அபு இஸ்ஹாக்குல் இஸ்ஃபராயினி, அடுத்தது சில உலமா உலுவா, அதே போன்று இப்னு அபி தாவூத் போன்ற ஆக்கள் செய்யறாங்க. அதை நிராகரிக்கிறாங்க. அப்படி என்ன இல்லை ஒரு மஜாஸ் ஒன்று இல்லைன்னு சொல்லி. அடுத்ததாக யார் இந்த முஅத்தஸிலாக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, இந்த ஹக்கீகத்து மஜாஸ் என்று சொல்ல என்றதை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க, குர்ஆன் சுன்னாவில் வருகின்ற அந்த சிஃபாத்துகளை நிராகரிச்சாங்க.
இப்ப அதனால இப்ப எதுக்கு எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய சிவாத்து சம்பந்தமா வந்தா அது ஹக்கீகத் இல்ல மஜாஸ் அப்படி என்று சொல்லி நெஞ்சாங்க. அவங்க அந்த சிஃபாத்தோடு சம்பந்தப்பட்டதுல தவிர செஞ்சாங்க. இப்போ அல்லாஹ் தாலாவுடைய சிஃபாத்துகள் என்று வரக்குள்ள அல்லாஹ் தாலா அரபிகள் பிலிசானின் அரபியின் முபீன திட்ட தெளிவான அரபு பாசையை தான் பேசியிருக்கான். எனவே அல்லாஹ் தாலா தன்னை பற்றி தன்மைகளை பற்றி பேசக்குள்ள அவன் தஜவுசாக பேசல, அவன் ஹக்கீகத்தை தான் நெஞ்சிக்கிறான், பேசியிருக்கிறான். ஆனா அவர்கள் நெஞ்சார முத்தசிலாக்கள் என்ன அந்த அவங்கள அந்த ஃபல்சஃபாவிலிருந்து அவங்க எடுத்த அந்த அந்த தத்துவத்துக்கு ஏற்ற பிரகாரம் அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய சிவாத்தை எல்லாம் மஜாஸாக மாத்தினாங்க. உதாரணமா வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா. இப்ப என்ன செஞ்சான் அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட பேசினான். வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா. அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தோட பேசினான். அப்ப இதுல அல்லாஹ் பேசினான்ங்கிறதும் அவனே பேசினான்ங்கிறதும், ரெண்டாவது அந்த பேச்சை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு செவிமடுக்க செய்தானுங்கிறதும் மிக தெளிவாக இருக்கிறது. எப்படி தெளிவாக இருக்கிறது? மஃபூல் முத்லகா கொண்டு வந்திருக்குது. வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா. அப்ப எப்பயும் மஃபூல் முத்லக் வரும் என்று சொன்னால் மஜாஸுக்கு அங்க இடம் இல்லை. உதாரணமாக ஜா அல் அமீர் என்று நான் சொன்னேன்னு சொன்னால், அல்லது ஜா அர் ரயீஸ் ஜனாதிபதி வந்தார் என்று சொன்னான்னு சொன்னால், ஜனாதிபதியும் வந்திருக்கலாம், அல்லது ஜனாதிபதியின் செயலாளர் வந்திருக்கலாம், அல்லது ஜனாதிபதியின் உதவியாளர் வந்திருக்கிறார், ரெண்டு இடம்பாடு. ஆனால் ஜா அர் ரயீசு மஜீஅன் அல்லது ஜீஅத்தன் ரெண்டு மஃபூல் முத்லக் போட்டென்றால் அந்நேரம் யார் வந்தார்? ஜனாதிபதி தான் வந்தார். அப்ப அவருடைய உதவியால் வரவும் இல்லை, அவருடைய பிரதிய வரவும் இல்லை, அவருடைய வேலைக்காரன் வரவும் இல்லை, யாருமே வரவில்லை. மஜாஸுக்கு அங்க இடம் இல்லை. அதே போன்றுதான் கல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா என்று அல்லாஹ் தாலா சொல்லக்குள்ள, அப்ப தக்லீமாங்கிற அந்த மஃபூல் முத்லக் வரும் என்று சொன்னா அப்ப ரெண்டு விஷயம் ஒன்று அல்லாஹ் தாலா அவனே பேசினானுங்கிறது, இரண்டாவது அந்த பேச்ச மூசா அலைஹிஸ்ஸலாம் செவிமடுக்க செய்தான், அல்லாஹ்வுடைய பேச்சை செவிமடுக்க செய்தான் என்பது ரெண்டு விஷயம் இருக்கு. ஆனா முத்தசிலாக்கள் என்ன செஞ்சாங்க? சிபத்துல் கலாம்ங்கிறத என்ன செஞ்சாங்க? நிராகரிச்சாங்க. அல்லாஹ் தாலாவுக்கு முத்தகல்லிமன்னு சொல்லுவாங்க அவங்க. அப்ப அல்லாஹ் தாலாவுக்கு சிபத்துல் கலாம் இருக்கா இல்லை என்று சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆயத்தை நினைச்சாங்க, இந்த ஆயத்தை தெளிவாக இருந்தும் அதை நினைச்சாங்க தாவில் செய்யறான் மஜாசன். இப்ப அல்லாஹ் தாலா பேசினான்னு சொன்னா இங்க பேசுறதில்ல, அது அல்லாஹ் நெஞ்ச காயப்படுத்தினான்னு சொல்லி ஒரு இன்னொரு மஜாசான விளக்கத்தை நிச்சயிறாங்க, கொடுக்குறாங்க. அடுத்தது நாங்க இவங்களை யாரு அஷாரியா கொள்கை உள்ளாக்களை பார்க்கும். அவங்க சொல்றாங்க அல்லாஹ் தாலா என்ன செய்யுமா, என்ன அல்லாஹ் தாலாவுடைய பேச்சுக்கு என்ன இல்லை, அச்சரம் இல்லை, ஹருப் இல்லை, முன் இல்லை, பின் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கும் இந்த ஆயத்துல வந்த விஷயம் நேரடியாக அல்லாஹ் தான் செஞ்சான், அவனுடைய பேச்சை என்ன செஞ்சான் மெனஞ்சிக்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்க வச்சிருக்கிறான். அப்ப அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பேச்சை கேட்கக்குள்ள என்ன செய்யற அந்த ஹருஃபுடைய இப்ப மாத்தில் கபியமீனிக்கு யா மூசா என்கிற அந்த ஹருஃபோட தான் அல்லாஹ் தஆலாவோட பேசினான். அப்ப பேசினாங்கக்குள்ள அப்ப தெளிவா இருக்குதாங்க. அப்ப மாத்தில் கபியமீனிக்கு மூசா அல்லாஹ் தஆலா பேசக்குள்ள அப்ப என்ன செய்யற அல்லாஹ் தஆலாங்க அப்ப அதே சொல்லத்தான் அவர் கேட்டிருக்கார். மாத்தில்கிற சொல்லத்தான் நினைஞ்சிருக்கார் அந்த அந்த ஹருஃபு அச்சரங்களை. அப்ப அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு அச்சரம் இருக்கு. இப்ப அவங்க சொல்லாங்க இல்ல அல்லாஹ் தஆலா அவன் என்ன செய்யறான், கலாமுன் நப்சி மனதுக்க பேசுறான் என்று சொல்லி ஒரு புதுசா ஒன்றை உருவாக்குனாங்க. அவங்க முத்தசிலாக்களுக்கு உடன்படலை. அவங்க என்ன இந்த அல்லாஹ் தஆலா பேச மாட்டா, அல்லாஹ் தஆலா சிபத்துல் கலாம் இல்லை என்கிற விஷயத்தை விட்டு போட்டு இவங்க சொன்னாங்க இந்த அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், உள்ளத்துல பேசுறான். அப்ப அது அல்லாஹ் தஆலாவை நெஞ்ச மாதிரி ஊமையனுக்கு ஒப்பிட்ட மாதிரி பேசலாம். அது லா யஜூஸ். ஊமையன் தான் என்ன செய்யறான், மனதுக்க பேசுறான். அப்ப கலாமுன் நப்சிங்கிறது மனதுக்க பேசுறது. அப்ப மனதுக்க பேசுறதுக்கு ஹருஃப் இல்லை. அப்ப இது யார் குர்ஆன்ல உள்ளது அல்லாஹ்வுடைய பேச்சு தானே. அப்ப இதுக்கெல்லாம் ஹருஃப் இருக்குது, இதுக்கு முன்னுக்கு பின்னுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்கள சிலாக்கள் சொல்லுவாங்க அது அல்லாஹ் தஆலா அந்த பேச்சை லவ்ஹுல் மஹ்ஃபூதுல எழுதுன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி அல்லாஹ் தஆலா நெஞ்சான் ஜிப்ரீலுடைய உள்ளத்துல படைச்சான்னு சொல்லுவாங்க, அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல படைச்சான்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப அல்லாஹ் தஆலா மனதுல பேசுறதுக்கு பேச்சுன்னு சொல்றதும் இல்லை, லவ்ஹுல் மஹ்ஃபூதுல ஒரு பேச்சை கொண்டு போய் படைச்சு அதுக்கு பேசுறதுன்னு சொல்றதும் இல்லை, அடுத்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல படைச்சு அதை பேசுறதுன்னு சொல்றதும் இல்லை, அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல படைச்சதுக்கு பேசுறேன்னு சொல்றது இல்லை. இதெல்லாம் இதன் தஜவுஸ் இத்தியா அல் மஜாஸ் இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் ஹகீகத்துடைய மானாவில் தான் என்ன செய்யப்படும், கொடுக்கப்பட வேண்டும். அதே போலதான் என்ன செய்யறாங்க, ஒமா மனஅக அன் தஸ்ஜுத லிமா ஹலக்து பியதைய
எனது 2 கரங்களாலும் படைச்சதுக்கு நீ என்ன செய்யவில்லை, சுஜூத் செய்யவில்லை என்று அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் ஷைத்தான் இப்லீஸை பார்த்து கேட்கிறான். அப்ப இந்த இடத்துல முத்தசிலாக்கள் சொல்றாங்க, எதைனி என்கிறது 2 கரங்கள் அல்ல, அல்லாஹ் தஆலாவுக்கு 2 கரங்கள் ஒன்று கிடையாது என்று அவங்க செய்யறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. கொடுத்து போட்டு அப்ப என்ன அர்த்தம், பி குதுரத்தி என்ற எனது சக்தியால படைச்சேன் என்று அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. அல்லது பி நிஅமத்தி எனது நிஅமத்தை கொண்டு நான் படைச்சேன் என்று சொல்லி பல மாதிரி விளக்கம். அப்ப இந்த விளக்கமும் தவறு, முத்தசிலாக போகக்கூடிய இந்த விளக்கமும் தவறு. ஏனென்றால் அரபு பாஷையில எதுங்கிறது நிஅமத்துடைய அர்த்தம் அல்லது குதிரத்துடைய அர்த்தம் சக்தி என்று பாவிக்கிறேன் என்ன செய்வாங்க, முஃப்ரதா தான் பாவிப்பாங்க, தஸ்னியா வாக்கி பேசுறது. அப்ப எனது 2 கைகளாலும் வந்து தஸ்னியா வாக்கி வந்தால் என்னது என்ன, மஜாஸ். அப்ப ஹக்கீகத்துடைய மதம் 2 கரங்களால் தான் அல்லாஹ் படைச்சான். ஆனா எப்படி கைஃபியா என்று கேட்டால் அல்லாஹு ஆலம், அது 2 கரங்கள். ஆனா நாங்கள் மொழிபெயர்க்கக்குள்ள 2 கரங்களாலையும் படைச்ச ஒன்றுக்கு நீயே சுஜி செஞ்ச மறைச்சான் தான் நாங்கள் மொழிபெயர்க்கணும். ஆனா என்ன செய்யல, இப்ப குதிரத்தண்டு கொடுத்தோம் என்றால் ஜிப்ரீல யாரு இந்த இப்லீஸ் வந்து மாறி கேட்பான், யா ரப்பி என்னையும் உண்ட குதிரத்தால் படைச்சா என்று மாறி கேட்பான். அவங்க இப்படி கேட்கல, ஏன்னா அவன் அல்லாஹ்வோட பேச்சு சரியா பழங்கிட்டான். அப்ப இப்படி முத்தசிலாக்கள் நெஞ்சாங்க, இந்த இதை நெஞ்சாங்க, இப்படி வந்த சிவாத்துக்களை எல்லாம் தாழ்வு செஞ்சாங்க. அதனாலதான் இப்னு தைமியா ஒரு கிதாபுல் ஈமான் என்ற கிதாபுல என்ன இல்லை மஜாஸ் என்று ஒன்று இல்லை என்று பாதிட்டு இருக்கிறாரு. அதுவும் ஒரு நியாயமானது தான். என்ன சொன்னால், இப்ப நாங்க எங்களோட குத்துபுல் லுகாவை எடுத்தோம் என்றால் ஹாதா ஹுவல் மானல் ஹக்கீகி ஹாதா ஹுவல் மானல் மஜாசி என்று இருக்குது. அப்படி இல்லையே, பெரும்பாலானதுக்கு இல்லை. இப்ப உதாரணத்துக்கு சிங்கம் என்றதுக்கு ஓகே, அது கருத்துக்கு. அடுத்தது ஹிமார் என்ற சொல்லுக்கும் இருக்குது அப்படி. ஆனா எல்லா சொல்லுக்கும் இதுதான் ஹக்கீகத்து இதுதான் மஜாஸ் என்று ஒன்று இல்லையே. அப்போ குத்துபுல் லுகாக்கள்ல ஹாதா ஹுவ மானன் ஹக்கீகி ஹாதா ஹுவ மானன் மஜாசி என்று போடுறது. அப்ப அந்த கரீனாவை பொறுத்து தான் நிச்சயம் அந்த கருத்துக்களை அங்க தீர்மானிக்கப்படும். ஆனால் ஹக்கீகத் ஒன்று இருக்குது மஜாஸ் என்று வைத்துக் கொண்டாலும் அது ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு அவருக்கு அந்த பேர் வைக்க போறோம். இஸ்லாஹ் அது வந்துட்டு லா முஷாஹத ஃபில் இஸ்லாஹ், ஒரு இஸ்லாஹ் ஒரு வச்சு கொண்டார் என்றால் அதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பேச்சை வந்து ஹக்கீகத்துக்கு இல்லாம முரணாக நாங்க பாவிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணும், ஆதாரம் வேணும். உலஞ்சன ஆதாரமா கரீனா வேணும். அதான் அந்த கரீனாக்கள் ஒன்றுமே இந்த நான் மேல் சொன்ன அந்த இதுகளில் இல்லை. அதுமாதிரி சுருக்க கூறினால் இமாம் அல் ஹரமீன் அவர்கள் நினைக்கிறார்கள், 2ஆக பிரித்திருக்கிறார்கள். இதை ஹக்கீகாவை 3ஆக பிரித்திருக்கிறார்கள். ஹக்கீகா லுகவியா, ஷரஇய்யா, உருஃபியா. அடுத்ததாக மஜாஸை நினைக்கிறார்கள் 4ஆக பிரித்திருக்கிறார்கள். மஜாசும் பி ஜியாதா, மஜாசும் பி நுக்சான், மஜாசும் பி நக்ல், மஜாசும் பி இஸ்திஆரா. ஹாதா வபில்லாஹி தௌஃபீக்.